வட அட்லாண்டிக் பெருங்கடலின் மையப்பகுதியில் எந்த நிலப்பரப்பும் எல்லையாக இல்லாத விசித்திரமான கடல் உள்ளது. கண்டங்களால் சூழப்படுவதற்கு பதிலாக 4 பெரிய நீரோட்டங்களால் சூழப்பட்ட இந்த கடல் சர்காசோ கடல் என்று அழைக்கப்படுகிறது. உலக வரைபடத்தில் எந்த கடலை எடுத்தாலும் அதற்கு நிலப்பரப்பு எல்லையாக இருக்கும். இந்த சர்காசோ கடல் சுற்றிலும் நிலத்திற்கு பதிலாக 4 பெரும் நீரோட்டங்களை எல்லையாக கொண்டு ஒரு நீல நிற தீவு போல காட்சியளிக்கும் இந்த கடல் மனித குலத்திற்கு ஒரு பேராபத்தை எச்சரித்து கொண்டிருக்கிறது. இந்த கடலின் மேற்பரப்பில் சர்க்காசம் எனப்படும் தங்க பழுப்பு நிற பாசிகள் காடு போல மிதக்கும். இந்த மிதக்கும் சரணாலயம் அரிய வகை ஆமைகள், ஈல் மீன்கள் மற்றும் சுறாக்களுக்கு இதுவே பிரசவ அறை, பாதுகாப்பான புகலிடம். கடந்த 40 ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வு இந்த அமைதியான சொர்க்கத்தில் ஒரு பெரும் புயல் வீசுவதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கடலின் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு 6% குறைந்துள்ளது. கடல்வாழ் உயிரினங்கள் மெல்ல மெல்ல மூச்சு திணறுவதை காட்டுகிறது. நாம் வெளியேற்றுகிறோமே கார்பன் டை ஆக்சைடு, அதை இந்த கடல் உறிஞ்சுவதால் கடல் நீரின் வேதியியல் பண்பே மாறிவிட்டது. நீர் அதிக அமிலத்தன்மை அடைந்துள்ளது. சிப்பிகள் மற்றும் எலும்புக்கூடு கொண்ட உயிரினங்கள் தங்கள் கூடுகளை உருவாக்க முடியாமல் தவிக்கின்றன. அட்லாண்டிக் கடலில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் 1 சதுர மைல் பரப்பளவில் சுமார் 5 லட்சம் பிளாஸ்டிக் துண்டுகள் மிதக்கிறது. கப்பல்களின் இரைச்சல் திமிங்கிலங்களின் மொழியை சிதைக்கிறது. மனிதர்களின் கழிவுகள் இந்த தங்கப்பாசிகளை விஷமாக்குகின்றன. இந்த சர்காசோ கடல் வெறும் தண்ணீர் பரப்பு மட்டுமல்ல, இது உலகின் காலநிலை கண்காணிப்பு கோபுரம். உலகெங்கிலும் உள்ள ஈல் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக தேடி வரும் ஒரே இடம் இந்த சர்காசோ கடல்தான். மனிதர்களின் பேராசையால் உருவான கார்பன் வெளியேற்றம் உலகின் மிக தூய்மையான ஒரு பகுதியை இன்று அமிலக்குழம்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அட்லாண்டிக்கின் இந்த தங்கக்காடு அழிந்தால் அதன் பாதிப்பு நம் வீட்டு வாசலையும் தேடி வரும் என்பதே கசப்பான உண்மை.